கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். Genesis 3:9. But the Lord God called to the man, where are you என்று வாசிக்கிறோம். தேவன் சொன்னதை மீறிப்போன ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். தேவனுடைய வார்த்தையை மீறுவதே பாவம், அதுதான் கீழ்ப்படியாமை என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே வெட்கமும் குற்ற உணர்வும் அவர்களுக்கு வந்தது. தேவனுடைய பார்வையிலிருந்து அவர்கள் விலகிச் செல்லும்படியாக நேர்ந்தது. அதற்கு முன் நிர்வாணமாக இருந்தபோதும் வெட்கமாக தெரியாதது இப்பொழுது அவர்களுக்கு வெட்கமாக தெரிந்தது. பாவம் தேவனுடைய பார்வையிலிருந்து மறைத்து கொள்ளச் செய்கிறது என்கிறதை நாம் வாசிக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறதை நாம் வாசிக்கிறோம். தேவனோடு உலாவுகிற பேசுகிற, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தரோடு உலாவுகிற ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது மீறி போனதினாலே, பாவம் செய்ததினாலே தேவனுடைய சமூகத்தை விட்டு தங்களை ஒழித்து கொள்ளுகிறார்கள், மறைத்து கொள்ளுகிறார்கள் என்கிறதை பார்க்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நமது வாழ்க்கை பாவம் தேவனை விட்டு தூரப்படுத்தும் என்கிறதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.